என்ன கை தட்டினா அவங்க தட்டணும்டா, நீ ஏன் தட்டி கூடாது? அவங்க தட்ட மாட்டாங்க, அதனால ஸ்டார்டிங்கே நான் தட்டிக்கிறேன். ஸோ நமஸ்காரம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் Gokul.3GP. ஸோ அதுக்குள்ள கண்டென்ட் உள்ள போயிட்டான். ஏய் இதெல்லாம் ஒன்று ஒன்றா சொல்லுவேன்டா. ஸோ இன்னைக்கு என்ன கான்செப்ட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 days பிஃபோர், இல்லை உங்களுக்கு இல்லை, நான் மக்களுக்கு சொல்கிறேன். பாருங்க, 2 days பிஃபோர் வந்து நீ சொன்ன தெரியுமா, இப்பெல்லாம் வந்து இன்ஸ்டாகிராம் மாதிரி ஃபேஸ்புக்ல இருந்துலாம் நல்ல மெமரிஸ் எல்லாம் வருது அப்படின்னு. மெமரிஸ் இல்ல, அதுலயும் ஒரு அந்த பிளாட்ஃபார்மை நம்ம யூஸ் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னல. சரி, ரொம்ப நாளா அந்த ஃபேஸ்புக் பக்கம் நம்ம யூஸ் பண்ணாம இருக்கோமே, அதை தோண்டி உள்ள போய் என்ன இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனா, அதுக்கு நீ நேரடியா ஃபேஸ்புக்ல போய் பார்த்தேன்னு சொல்லிக்கலாம். அதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. அதுதான் இப்படி ஒரு இது சொல்றதுக்கு அது வந்து ஒரு 6-7 years பேக்கே நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். கரெக்டா தம்பி? 6-7 yearsனா 2020. ஆமாண்டா. இல்ல முடிச்சே 20. நீ ஸ்கூல் முடிச்சா 15 வருஷம் ஆகும் போது. சரி, ஓகே. அந்த போயிட்டு உள்ள லாகின் பண்ணி உள்ள போய் பார்த்தா என்னென்னமோ இருக்குது. கன்றாவியா நம்ம பேசுறது தானே. சொல்றது கேளு, இந்த போஸ்ட் கிரிஞ்சான பிக்சர்ஸ்லாம் நிறைய போட்டு வச்சிருக்கேன். போயிட்டு எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டேன். ஆக்சுவலா டெலீட் பண்ணிட்டேன். போயிட்டு எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு பாயிண்ட் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு, சரி இது ஏன் நம்ம வந்து என்னெல்லாம் நம்ம பண்ணி வச்சிருக்கேன். சூர்யா போட்டோ அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன், அஜித் போட்டோ அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன், மைக்கேல் ஜோர்டன் கண்டதா பண்ணி வச்சிருக்கேன்டா. சரி, ஓகேவா. ஸோ அதில் போயிட்டு எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டே இருந்தேன்னா, அப்புறம் சரி ஓகே ஸ்டாப் பண்ணிட்டு, நம்ம ஏன் வந்து இதெல்லாம் வந்து ரியாக்டிங் டு அவர் ஓல்டு கிரிஞ்ச் போட்டோஸ் எல்லாம் ஏன் பண்ணக்கூடாது, ரியாக்டிங் டு அவர் ஃபேஸ்புக் போட்டோஸ் ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதுதான் இப்ப கான்செப்ட். எல்லாம் பண்ண போறாரு. ஓல்டு போட்டோஸ் எல்லாம் பண்ண போறோம். போட்டோ பார்த்து நான் கேட்டா ரியாக்ட் பண்ண வீட்ல உட்கார்ந்து சிரிப்பேன். அதனால ஸ்ட்ரெயிட்டா ஃபேஸ்புக் உடனே கிரிஞ்ச் பொசிஷன் போகாம அப்படியே சைல்ட்ஹுட் போட்டோஸ் ஆனதுல இருந்து சைல்ட்ஹுட் போட்டோஸ் கியூட் பார்த்தா கடைக்கு தோணாதே, ஃபர்ஸ்ட் கேமரா பாப்போம். சைல்ட்ஹுட் போட்டோஸ்ல இருந்து போலாம்னு சொல்லிட்டு இந்த பழைய ஆல்பம் என்னோடது மட்டும் இருக்கிற மாதிரி ஒன்னு ஆல்ரெடி வீட்ல இருந்துச்சு. இது ரியாக்டிங் டு ஓல்ட் போட்டோஸ் வீடியோ. ஆமா, ரியாக்டிங். அது அப்படியே என்னது வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? சரி, ஓகேவா. சோ இதுதான் ஃபர்ஸ்ட் போட்டோ. யார் நீயா? இது ஃபர்ஸ்ட் போட்டோ கிடையாது, தோ வரைக்கும். அது நான் இல்லடா, அது என் கசின்டா. அது நீயாடா இது? ஆமா, எப்படி இருக்க அப்பே தான் இருக்கிற. டேய் இதுக்கெல்லாம் பீப் போட்டு இரு எல்லாம் போட்டுருவாங்க. மாவனை போன தடவை உனக்கு போடவே இல்லை. அதெல்லாம் டீசன்ட். நான் எதுவா இருந்தாலும் இதுக்கு வந்து பீப்டா. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் போட்டோவே வந்து கியூட்டா இருக்கணும்ன்றதுக்காக நீ மூடினாலுமே நான் தெரியுவேன். டேய் என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. ஆல்பம் 3 நாளும் தெரியணுன்றதுக்காக 3 நாளாவது தெரிய மாட்டேன்னு பார்த்தா கருமம் ஒரு கேப்ல வச்சிருக்கேன். ஸோ இது வந்து கியூட்டான போட்டோஸ் சொல்லிக்கலாம். இந்த மூஞ்சி அந்த மூஞ்சி எப்படி இருக்கு அப்படின்றதான் பாப்பீங்க. லைட்டா உள்ள புள்ளிங்க எடிட்ல எல்லாம் போட்டு ஃபேஸ்புக்லாம் இருக்கு. எந்த எல்லார் வீட்லயும் ஆனா இது ஒன்னு பண்ணிடுவாங்க. இது பொம்பளை வேஷம் போட்டு அது அக்காவா நீயா? எல்லார் வீட்லயும் அது பண்ணிடுவாங்க. நான் தான் லேடிஸ் கெட்டப்ல இருக்கிறேன். எனக்கு ஒண்ணு தெரியல, புரியல. இவன் வீட்ல அக்கா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்களா? அக்கா 2 அக்கா இருக்காங்க. ஆனா அது பொண்ணுங்க இருந்தும் பையனை ஒரு பொண்ணு கெட்டப்ல போடுவாங்க. இல்ல, அது எல்லாரும் பொண்ணை பையன் கெட்டப்ல போட்டு பையனை பொண்ணு கெட்டப்ல மாத்துவாங்க. அது எல்லார் வீட்லயும் பண்ணுவாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியாது. என் வீட்ல அட்லீஸ்ட் பொண்ணு. ஆனா இது பெண் குழந்தை மாதிரியே தான் இருக்கு, ஆண் குழந்தை மாதிரி இல்ல. நான் பொண்ணா பிறந்திருந்தா மேபி இந்த மாதிரி கொஞ்சம் கியூட்டா தான் இருந்திருப்பேன். இப்போ மட்டும் என்ன மறைக்காதடா. ஐயோ, அடுத்து கோகுல் பாக்குறீங்களா? நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்து. கோகுல் ஏன் தூரமா நிக்கிற? கிட்ட போய் நிக்க வேண்டியதானே. கிட்ட பண்ணினா தூக்கி போட்டுருவோம்ல. சீச்சி அதெல்லாம் பண்ணாதடா, சொரிஞ்சு விட்டுருக்கோம். அந்த சைஸ்ல தான் இருந்திருக்கா. சரி இருங்க, ஒண்ணு கொஞ்சம் கிரிஞ்சா பனிஷ்மென்ட் வாங்கி அம்மா சேர். ஆமா, நம்ம எல்லாரும் இத பண்ணிருப்பாங்க. இது எதுக்கு இந்த சேர் மேல நிக்க வைக்கிறாங்க? ஐகானிக் போஸ்ட். ஏன் போட்டஸ்ல முருகர் வேஷம் போட்டு விட்டுருவாங்க. எல்லாம் ஜெட்டில சுத்திட்டு அந்த ஒரு கிங்கினி மங்கனி ஜெட்டில ஒரு போட்டோ இருக்கும்டா. இந்த அத நாங்க பார்க்கணும். அப்போ இங்க பாரு, என்ன ஜெட்டில என்ன காட்டு அவ்வளவு வெரி மாப்ளக்கே. गाइस, அது வந்து அவன் ஏதோ எடிட் பண்ணி ஸ்கின் அது அப்ப போட்டுருக்கேன் பாரு, ஸ்கின் கலர் ஜெட்டி போட்டுருக்காங்க. அப்ப கூட எதுவும் ஒண்ணும் இல்ல அடியில. ஏய் இது யார்? ஓ ரவுண்ட். என்னடா அந்த பொம்மை மாதிரியே இருக்கு திடீர்னு. எந்த பொம்மை இப்ப காமிச்சீங்க? எந்த பொம்மை? என்ன காமிச்சான்? பங்கோபோ. இந்த குழந்தைகளை பார்த்தா எப்படி இருப்பாங்க? சில குழந்தைலாம் பார்த்து அப்படியே தண்ணி அவ்வளவுதான்.
குட்டி குட்டி கொஞ்ச நேரம் இருக்கும்போது இருந்த போட்டோஸ்லாம் உங்களுக்கு காமிச்சேன். அதாவது போட்டோஸே லிமிட்டடாக தான் இருக்கும். அப்போ வந்து நல்லா போஸ்ட் கொடு அப்படின்னு எடுத்திருக்காங்க போல. சரி, இப்போ நம்மளோட மெயின் பிக்சரே இதுதான். இந்த ஃபேஸ்புக் ஓபன் பண்ணா அறியது பாருங்க. மொத்தம் என்னடா கண்டென்ட் அவன் டெலிட் பண்ணிட்டான். 1.4K followers ஆடா. எல்லா ஜூனியர் எல்லா பொண்ணுங்க எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிருப்பான். அது நான் சொல்றேன், எந்த பொண்ணு எடுத்து பார்த்தாலும் அது வந்து கோகுல் ஃபாலோன்னு வரும். மெசேஜ்ல போ, அதுல தான்டா சொல்றேன். மெசேஜ் போ, மெசேஜ் போடா. இங்க பாரு, இது பாரு, நான் ஃபாலோ பண்றேன். பாரு நெஞ்சம் பேசுதேவா. அது எப்படி கண்டுபிடிக்கும் நான் சொல்றேன் பாரு. கேட்பரி டைரி மில்க் சில் ஹேவ் யூ ஃபெல்ட் ஏய், இதுல என்ன தெரியுமா, உன் பேஜ் கிரியேட் பண்ணிட்டு அப்புறமா மாத்திடுவாங்க பேரை. ஏண்டா நான் இல்ல இல்ல ஸ்கூல் பாக்குறேன் Facebookல. ஸ்கிரீன் ரெக்கார்ட் என் கிளாஸ்ல படிக்கிற பொண்ணு நானே ஃபாலோ பண்ணல, தலைவர் ஃபாலோ பண்றாரு. ஒரே ஸ்கூல்ரா, உனக்கு தெரிஞ்ச பொண்ணு எனக்கு தெரிஞ்ச பொண்ணு. கோகுல் அப்பவே வந்து கொஞ்சம் தப்பு தான். கோகுல் எப்ஸ்டைன் ஐலாண்ட்ல மாட்டிருக்க வேண்டியவன். எங்க வயசுக்கு தகுந்த சவகாசமே இருக்காது. எல்லா ஜூனியர்ஸோட தான் சுத்துவான் கோகுல். அது வந்து ட்ரஸ்ட் ஆர்ஃபனேஜ். இங்க பாரு சுரேஷ் பாலாஜி கமெண்ட் பண்ணிருக்கான். மூஞ்சே கொஞ்சம் தூரத்துல தான் எடுத்து. நான் நார்மலா தான் போட்டிருக்கேன், நீ தான் கிரிஞ்சா போட்டிருக்க. அது அப்படியே மாடுலேஷன் பண்றாரு பாரு. இங்க பாரு, நான் ஸ்டைலா அப்படியே கெத்தா. கேப்ஷன் கோர்ட்டசி யாருப்பா? ஐயோ பாரு, கோமாளி படத்துல ஒருத்தர் சுத்துவானு நல்ல மாதிரி விபூதி வச்சுட்டு கடைசியில அவன் தான் நல்லா பண்ணிருப்பான். இல்ல நல்லா இந்த டைம்ல எல்லாம் நான் எப்படி சுத்திருந்தா எனக்கு தெரியும். இங்க பாரு, அப்பெல்லாம் வந்து நான் வந்து ஒரு போட்டோஷாப் எடிட்டர். நான் ஒரு மாதிரி ஏதோ போட்டு ட்ரை எல்லாம் பண்ணிட்டு இருப்பேன். அந்த புள்ளிங்க எடிட்லாம் காணோம். அது இருக்கு அதெல்லாம் டெலிட் பண்ணிட்டேன் ஆக்சுவலா. போயிட்டு கடகடல லென்ஸ் கலர் மாத்துறது, ரொம்ப கேவலமா ஹேர்ல இங்க ஸ்ட்ரீக்ஸ் விடுறது. இதோ இருக்கு பாரு, இதுதான் இந்த ட்ரெண்டிங் எடிட். ஆயில் ஃபில் இது வந்து எல்லா போட்டோஸ்லயும் இருக்கும். ஒரு தடவை போலீஸ் தூக்கிட்டு போயிட்டானா கேமராவை. போட்டோ எடுக்கிறீங்க, பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவோம். ஏதோ ஒரு லாரி எல்லாம் மேல உட்காந்து ஞாபகம் இருக்கா? அது என்ன ரோடு அது? அதெல்லாம் தெரியாது. இங்கெல்லாம் நீங்க போட்டோவே எடுக்க ஏதோ ஒரு பப்ளிக் ரோடு போட்டு கேக் எல்லாம் வெட்டி எல்லாம் யூஸ் பண்றது. தலைவரோட டிஎஸ்எல்ஆர் எடுத்துட்டு போயிட்டாங்க. ரொம்ப குஷியோ. ஆனா உன் கேமரா எல்லா இடத்துலயும் மொத்தமா இருக்கு. அந்த கேமரா எங்க உங்ககிட்ட இருக்கா? என்ன பண்றது? குடு சார் 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 இன்னும் கெஞ்சி ப்ரோ குத்தாங்க. உங்களுக்கு கிரிஞ்சா தெரியலடா இது எடிட்லாம். எடிட்ல கமெண்ட் தான் கிரிஞ்சா இருக்கு. என் மாமா குச்சி அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவரு பசங்களுக்குலாம் தேங்க்ஸ் டா, பொண்ணுங்களா தேங்க்யூ. அது ஒரு ஃப்ளையிங் கிஸ் வேற, ஒரு ஆர்ட் வேற. டேய் இதுதான்டா அல்டிமேட்டா என் கேமரா எடுத்தது. எல்லா போட்டோகிராஃபி பையும். ஏன்னா இவன் மட்டும் தான் இருக்க மாட்டான் அந்த கேங்ல. இங்க வேறு இது ஆனா என்ன தெரியுமா, இதே போஸ்ட் நானும் பண்ணிருப்பேன், இவனும் பண்ணிருப்பான். நான் வர வந்து பிச்சை எடுத்திருக்கேன். செலக்ஷன் கட்டசி பசங்க எல்லாம் போடல, பொண்ணுங்க எல்லாம் போட்டுருக்கான். ஐயோ இங்க வேறு பாலாஜியோட ஒரு போட்டோ மாட்டிக்கிச்சுடா. கீழே 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 அது இல்லடா, கீழடா என்னதான் போட்டுருக்கான். நீ தான்டா போட்டு இப்போ அது கூட பிரச்சனை இல்ல. அது வந்து ஐ லவ் யூன்னு போட்டு ஃபீலிங் சில்லி வித் ரெண்டு பசங்க. அது எதுக்கு போட்டிருக்கான் தெரியல. ஐயோ குட் ஃப்ரெண்ட்ஸ், ஐ am not rich but I have what I need. தேங்க்ஸ் ரா. நான் கூட போட்டோ my life my rules அந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் காமியா, நல்லதெல்லாம் காமிக்க மாட்டான். நல்லத காமி பாருங்க guys, நான் வரைஞ்சது இதெல்லாம் வரைஞ்சதா. என்ன வரைஞ்சி ஒரு என்ன கொடுத்தான்டா. ஆனா ஃப்ரேம் போட அது எங்கேயோ எடுத்து வச்சேன், அது போயிடுச்சு. ஆனால் நல்லா வரைஞ்சு கொடுத்தான் ஒரு போட்டோவை. தீபாவளி செலிப்ரேஷன். வாவ். guess who is one of my best friend. Work in progress. 75% finished. Feeling excited with Hari Krishnan. இந்த மீனை வந்து சாப்பிட்டீங்களா? ஆக்சிஜனே இல்லாம சாவடிச்சா 15 நாளைக்கு. 4 வருஷம் வளர்த்த அந்த மீன். இது ஓடா குட்டி பாயா. ஐயோ கர்மம்டா டேய். ஆத்மா சாப்பிட்டு திருப்பி ஒரு அடி சொல்லிடு. எங்க பாரு பியா பப்ஸ். இதுதான்டா வேணும். ஐயோ அடுத்து மட்டும் இது என்னோட ஐபாட்ல இருந்து எடுத்தது ஞாபகம் இருக்கா? இந்த பாரு போட்டோஷாப் இப்போ எல்லாம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அந்த காலத்து நம்மளோட ஃபேர்வெல் இதுதான். இது பிரவீன் வீட்ல ஸ்கூல்ல. ஓ லேஸ் பாக்கெட் இல்லாமா?
அவனுக்காகவும் என்ன நான் மாத்திக்க மாட்டேன். பிடிக்கலன்னா போயிட்டே இருங்க. இதெல்லாம் கிரிஞ்சா இருக்கும். வேணா நான் வேற ஏதாவது போடுங்கண்ணா. இதே photos பார்க்க சொன்னேன். இது என்ன பாரு கிஸ் எமோஜி இருந்தா அதானே பார்த்தோமே. Don't ever play someone's feelings. சரி கொஞ்சம் கீழே போய் போடு. ஏய் இதெல்லாம் என்ன கடமை நினைச்சா என்ன பிடிக்கல. நம்ம எடுக்கிற 5க்கோ 10க்கோ இந்த விளம்பரம் தேவையானே. வீட்டுக்கு போய் கண்ணாடி அசிங்கம் உங்க இதெல்லாம் பார்த்து சிரிக்கிறீங்க. நான்லாம் ஒன்று பயங்கரமா பண்ணியிருக்கேன். டெய்லி அப்டேட்லாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் இருக்கு இன்னமும். அது கண்டுபிடிக்கலாம். இங்க If a girl is stupid enough to love you after you broke her heart, I guarantee you she's the one. டேய் தயவு செஞ்சு But I don't believe just like that. அதுக்கு எத்தனை வலைபடலை போறேன். ஏடா அப்படியே கூஸ் பம்ப்ஸ் வருதுடா. டேய் நான் சிரிக்கிறேன். நம்ம ஸ்கூல் டைம்ல எப்படி இருந்தோம் ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும்னா இந்த இது போய் நோண்டா போதும். ரொம்ப கிரிஞ்சா இருந்ததெல்லாம் டெலீட் பண்ணிட்டேன். ஒரு 50 போஸ்டர். அவ்வளவுதான் கைஸ். இந்த மாதிரி உங்களுக்கும் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருந்தா போயிட்டு உள்ள நோண்டி பாருங்க. நோண்டி பார்த்துட்டு எல்லாம் கிரிஞ்சான போஸ்டையும் பார்த்துட்டு அக்கௌண்ட்டை டெலீட் பண்றேங்க. சிம்போசியமுக்கு நான் வந்து இது ஃபுல்லா டிசைன் பண்ணீங்க தானே? பா சுரேஷ் அண்ணா அப்பலாம் மூலக்காரனா இருந்திருக்காருப்பா. இது நான் தான் அப்படியே டிசைன் பண்ணேன். இந்த இது சார்ட்ல இது பண்ணேன். அவங்க வந்து வெல்டிங் அடிச்சுட்டு வந்தாங்க. இந்த லோகோ நான் தான் டிசைன் பண்ணேன். அப்பெல்லாம் ஏ இல்லாம ஏதோ பண்ணியிருக்கான்டா. வரைஞ்சதுடா அது கையிலேயே. ஓ பிளாக் ஷார்ட்ல வரைஞ்சிருக்கியா? அது பென்ல வரைஞ்சி அது வந்து என் ஃப்ரெண்டு வந்து டிஜிட்டலாக மாற்றி இங்கே ஒரு தரையிலலாம் வரைஞ்சேன். கவினோட ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து அனிமேட் பண்ணுது. இது 3000 ரூபா ஆச்சு அந்த லோகோ. ஓ அது பிஸ்டனா? என்னன்னா அது ஆடிட்டு இருக்கேன்னு பார்த்தேன் ரொம்ப நேரமா. இதெல்லாம் சிம்போசியம் மெமரி. இந்த தப்பு பண்ணிட்டேன் கைஸ். என்னோட அந்த கிரிஞ்சான போஸ்ட் எல்லாம் தேவையில்லாம அசிங்கமா இருக்குன்னு சொல்லிட்டு delete பண்ணிட்டேன். ஒருமான் தேடிட்டு இருக்கேன். எனக்கு பார்த்தோன்னே விழுந்து சிரிச்சேன்டா. நான் பார்த்துட்டு அது ஸ்கிரீன்ஷாட் வச்சு எடுத்து வைக்கண்டா. என்ன இல்ல எனக்கு அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் எனக்கு ஒரு 2 போட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சேன். 10 செகண்ட் அசிங்கமாயிடுச்சு. அப்புறம் உட்கார்ந்தல. இதுதானே எனக்கு கிடைச்சே பெஸ்ட் பிக்சர். சரி இதுல கூட ஃபர்ஸ்டே எடுத்துக்கணும். எல்லாரும் delete பண்ணிட்டாங்க கைஸ். இதோ பாருங்க மெமரிஸ்லாம் எடுத்துக்கிறேன். நான் லவ் போர்ஷன் எல்லாம் தூக்கிட்டேன். லவ் போர்ஷன்லாமா? அவன்லாம் காட்டு கொடுமையா பண்ணிருப்பான். அவன்லாம் எல்லாத்தையும் தூக்கிட்டேன். எப்போ இந்த கண்ணே கண்ணில் காதல் வைத்து அந்த பாட்டுல டைம்லாம் அவன்லாம் ஃபயரா இருந்தான். நடுவில் இப்படிதான் கலாய்ச்சி இருந்தோம் அவனை. அதை பார்த்துட்டு ஓவர் நைட்ல எல்லாத்தையும் டிலீட் பண்ணிட்டான். அதான் அன்னைக்கு உட்காந்து பண்ணி ரொம்ப சின்ன வயசுல. சரி ஆனா அதெல்லாம் delete பண்ண கூடாது. எல்லாம் மெமரிஸ் தான். இவரா Hey friends, tomorrow is going to be one special day for us. Me and my dad have first post me and my dad have launched our YouTube channel, That's Life, and the first video would be out tomorrow. All our well wishers out there, please follow us and spread this good news to all your friends and family. அப்பதான் தெரிஞ்சது. This way you are helping us grow. அப்பதான் ஒரு ரியாலிட்டி புரிஞ்சது. ஒரே நிமிஷம். வெல்விஷர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? இப்போ இது என்னன்னா 600 பேர் ஃபாலோ பண்ணாங்க. இப்போ இந்த போஸ்ட் போட்டிருக்காங்கல்ல, அந்த போஸ்ட்டை லைக் பண்ணதே 30 பேர் தான். அது எப்படி 600 ஆச்சு நான் சொல்றேன் பாரு. Like a dream come true for us. வெச்சி எல்லாருக்கும் ஷேர். எனக்கெல்லாம் இப்போ வந்து அந்த பிரேக் ஆயிடுச்சுல, நம்ம வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டேன் எல்லாரும். நாங்க வந்து பனிமலர்ல படிச்சுட்டு அப்புறம் பிரேக் ஆயிடுச்சு. அதாவது அந்த பிஇ படிக்கிற கேப் 3 வருஷம் போயிடுச்சு. இவனை பார்க்கல. முதல்ல அந்த லோகோ பண்ணி அந்த பழைய லோகோ இப்போ நல்லா இருக்குல்ல. காலேஜ் முடிச்சுட்டு வந்தோடனே அந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் அனுப்புறான். நான் யூடியூப் அனுப்புறான் சொல்லிட்டு பார்க்கல, அவாய்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் கேன்சல் கோகுல்ல கமெண்ட் பண்றீங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 வீடியோக்கு தொடர்ந்து அனுப்பிச்சுனே இருந்தான். அதுக்கப்புறம் என்னதான் பண்றான் போய் ஒரு பார்த்தோன்னே தான் அப்படியே பார்த்துட்டு கைட் வீடியோ வந்து நானா பார்த்தேன். அப்புறம் அதுக்கப்புறம் ஃபுல்லா அதுல இருந்து பாத்தீங்கன்னா போட்டுன்னு இருப்பேன். நவம்பர் 1 ஃபர்ஸ்ட் போட்டேன். எனக்கு ஏஜ் 58 ஆகுது. என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்கல்ல. எப்படி ஒத்துக்கிட்டாங்க பண்ணலாம்? ஒத்துக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அங்கே ஸ்டூடியோ காலி பண்ண சொல்லிட்டாங்க. ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் நோ மீன்ஸ் ஆஃப் இது இன்கம், இதாவது பண்ணுவோம் அப்படின்னு. அப்பெல்லாம் ஒரு இது வேற, மெக்கானிக்கல்லாம் ஒரு தௌலத்து வேற. அதனால தான்டா பொண்ணுங்கிட்டே பேசாம பசங்க பொண்ணுங்கிட்ட பேசுறதா அப்படின்றத இப்போ அது ஏன் அப்படி இருந்தேன்னு ஃபீல் பண்றேன். சரி மக்களே, சரி ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. ஓகே, நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய்.
சம்திங். உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை பேசுறேடா. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பிடிக்கலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து சொன்ன மாதிரி உங்ககிட்ட ஐடியாஸ் ஏதாச்சும் இருந்தா கீழே கமெண்ட்ல போடுங்க. நல்ல ஐடியாஸாக எடுத்து நான் அந்த வீடியோ வந்து எக்ஸிக்யூட் பண்றேன். ஸோ இந்த வீடியோ இப்பயே முடிச்சுக்கலாம்.